111 இலவச திருமணம் நடந்திருக்குது. ₹1,66,50,000 செலவாகி இருக்கும். உண்மையா கடவுள் தானப்பா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா, ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொண்டைமானாரில் நிற்கிறேன். தொண்டைமானாருக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறோம். ஏனெண்டா செல்வச்சன்னதி முருகன் கோயில் திருவிழா ஆரம்பமாகி இன்று 6ஆம் திருவிழா. இன்றைய நாளில் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னென்னா, இன்று ஒருவர் 108 இலவச திருமணம் செய்து வைக்கிறார். அதைவிட மேலதிகமான சில திருமண நிகழ்வுகளும் இருக்குது. ஏனெண்டா திருமண நாள்னு வரும்போது செல்வச்சன்னதி முருகன் கோயிலில் வந்து திருமணம் செய்கிறவர்கள் அதிகம். அது வழமையாக நடக்கிறது. அதை தாண்டி 108 திருமணம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. எனவே இன்றைய நாளில் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்குற காட்சிகள், அங்கே நடக்கிற நிகழ்வுகளை சுருக்கமாக இந்த காணொளியில் தரப்போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நேரம் 10:09. இப்போ நாங்கள் கோயிலடிக்கு போவோம். சரி, நாங்கள் இப்போ கோயில் நோக்கி போய்கொண்டிருக்கோம். இன்றைய நாளில் அதிகமான பக்தர்களையும் அதுபோல் திருமண நிகழ்வுக்கு வரவர்களையுமே அவதானிக்க முடியும். மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொருட்டு காவல்துறையினர் பணியில் உள்ளார்கள். திருமண நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு தங்கச்சி வராததால் எனக்கு வெக்கமாக இருக்குது. கோயிலினுடைய உள் வீதி அப்படியே சுற்றி வரும்போது பார்க்குற காட்சிகளை உங்களுக்கு காட்டுறோம். வாங்குவோம். இன்னைக்கு வாரன்னு இந்த வேற இல்லை. இலவச திருமணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கோயிலினுடைய வடக்கு பக்கத்தில் தான் திருமணம் நடக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த இடம். நாங்கள் இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறோம். பூசை வழிபாடுகள் ஆரம்பமாகி இப்போ எல்லாருக்குமே தீபம் கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே வணங்குகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஒவ்வொருவரிடமும் தாலி கொடுக்கப்படுது.
இதுதான் தாலி. மஞ்சள் கயிறில் அதில் பாருங்கோ தங்கம் இருக்குது. பெரிய மணி ஒலிக்கும் போது தாலி கட்ட சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மாலை மாற்றப்பட போகிறது. எல்லாரிடமும் மாலை கொடுக்கப்படுகிறது. இவர்கள்தான் இந்த நிகழ்வை நடத்துபவர்கள். Desember அடுத்ததாக இந்த திருமண நிகழ்வை நடத்தியவர்கள் அன்பளிப்பாக பணம் கொடுக்கிறார்கள். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் செல்வச்சன்னதி முருகன் கோயிலில் நடந்த இலவச திருமண நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செல்வச்சன்னதி முருகன் கோயில்ன்றது அன்னதான கந்தன் என்று ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. அதை விட இந்த கோயிலுக்கு இருக்கிற பல சிறப்புகளுக்குள்ள இன்னொன்று, இங்கே அதிகமான திருமண நிகழ்வுகள் நடைபெறும். இன்றைய நாளில் இலவச திருமணமாக 108 திருமணம் நடைபெறும் என்று ஏற்கனவே சமூக வலைத்தளங்களூடாக எல்லாம் வெளியிடப்பட்டது. சிங்கப்பூரை சேர்ந்த அல்லது
சிங்கப்பூரில் வசிக்கிற ஒரு நபர், அவருடைய குடும்பம் தான் இந்த திருமண நிகழ்வை செய்து வச்சிருக்குது. 108 திருமண நிகழ்வு என்று தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைய நாளில் மேலதிகமாக 3 சேர்த்து மொத்தமாக 111 இலவச திருமணம் நடந்திருக்குது. அதை விட முக்கியமானது என்னென்னா, இதை தாண்டி சாதாரணமாக வழமை போல இங்கே திருமண நிகழ்வுகள் நடக்கிற மாதிரியான வேறு நபர்களுடைய தனித்தனி திருமண நிகழ்வுகளும் நடைபெற்றது. எனவே இலவச திருமண நிகழ்வு என்றால் 111 இலவச திருமணம் நடந்திருக்கிறது. எனவே இந்த 108க்கும் அதிகமான திருமண நிகழ்வை இலவசமாக நடத்தி வைக்கிறது என்பது உண்மையிலே சாதாரணமானது அல்ல. இடத்துல சுற்றி வர எல்லாருமே நின்று பார்த்திருந்தார்கள். பெரியவர்கள் கதைக்கும் போது என்னென்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், இப்படி 108 பேருக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறது என்பது சாதாரணமானது அல்ல. எனவே இதை செய்து வைக்கிறவர் உண்மையிலே வாழ்த்தப்பட வேண்டிய, அவர்கள் தங்கன்ற பாணியில் கதைச்சிருந்தார்கள். நான் என்னுடைய பாணியில் சொல்கிறேன், உண்மையாக கடவுள் தானப்பா என்ற மாதிரி தங்களுக்குள்ள கதைச்சதை பார்க்க முடிந்தது. அந்த பெரியவர்கள் கதைத்த வார்த்தைகள் என்பது இந்த திருமண நிகழ்வை நடத்தியவர்களுக்கு பெரிய ஒரு புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு திருமண நிகழ்வை ஒரு நாள் நிகழ்வாக இருந்தாலும் அதை நடத்துறதுன்றது சாதாரணமானது அல்ல. எனவே இதை முன்வந்து நடத்திய அந்த குடும்பத்துக்கு நாங்கள் மனதார வாழ்த்துவோம், அவர்களை பாராட்டுவோம். அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், இன்னும் அவர்களுக்கு செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை நான் என் சார்பாக முருகனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, இந்த திருமண நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 1/2 பவுனில் ஒரு நகை ஒன்று இருந்தது. அதை விட அன்பளிப்பாக பணம் கொடுக்கப்பட்டது ஒரு இதுக்குள்ளே, என்வெலப்புக்குள்ளே. அதை விட சேலை வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்கும்போது அன்னளவாக இதனுடைய பெறுமதி 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபாய். சரி, 1.5 லட்சம் என்று சொல்லி பார்த்தாலும் இவ்வளவு இந்த ஒரு நாள் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இது ஒரு 108 திருமணம் செய்து வைக்கிறது சாதாரணமான செயல்தான் என்று யோசிக்கலாம். ஆனால் ஒரு திருமணத்திற்கு 1,50,000 ரூபான்னு பார்த்தா 1,66,50,000 ரூபாய் செலவாகி இருக்கும். அதை விட சிலது குறையலாம், கூடலாம். குறிப்பாக ஒன்று சொல்லணும், நான் அதில் சொல்லி போட்டு வரும்போது தான் யோசிச்சேன். நான் அதில் சொன்னேன் இல்லை, நகை இவ்வளவு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது, சேலை வாங்கி கொடுக்கப்பட்டது. நான் இங்கே வாய் வழியாக கேட்டதை, பெரியவர்கள் கதைத்தது, ஒரு சிலர் நம்பிக்கைக்குரியவர்கள் கதைத்ததை அடிப்படையாக கொண்டு உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். சில வேளைகளில் இன்னும் வேறு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கலாம், நகையினுடைய அளவு கூடவாக இருக்கலாம், சிலது குறைவாக இருக்கலாம், எனக்கு தெரியலை. ஆனால் அன்னளவாக 1/2 பவுனாவது பயன்படுத்தப்பட்டிருக்கும் தாலிக்கு. மஞ்சள் கயிறில் கீழே தாலி வந்து என்ன, இந்த காணொளியில் அந்த திருமண நிகழ்வை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்க. இன்னும் எதிர்காலத்தில் இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரியான நிகழ்வுகளை முன்னெடுப்பார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது, இன்றைய நாள் செல்வச்சன்னதி முருகன் கோயிலினுடைய திருவிழா தொடங்கி 6ஆம் நாள்லையும் இந்த திருமணத்தை தாண்டியும் நிறைய பேர் பக்தர்களாக இந்த திருவிழாவுக்கு வந்து போனதையும் பார்க்க முடிந்தது. இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.